வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாகற்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க. பாகற்காய் இந்த பெயரை சொன்னவுடன் பலருக்கு குமட்டல் வந்துவிடும். சிலர் வாய் முழுக்க அதன் கசப்பு படர்ந்து விட்டது போல உணர்வார்கள். பெரியவர்களுக்கே இப்படியென்றால் குழந்தைகளை பற்றி சொல்லவே வேண்டாம். பாகற்காய் சமைக்கிற தினத்தில் அவர்களை சாப்பிட வைக்க ஓடிப்பிடித்து விளையாட வேண்டியிருக்கும். ஆனால் பாகற்காய் அந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்க வேண்டிய காய் அல்ல. நமக்கு நன்மை தரும் பல அம்சங்கள் இதில் உள்ளன. 2 மடங்கு வலிமை. புரோக்கோலியில் இருப்பதை விட 2 மடங்கு பீட்டா கரோட்டின் இதில் உண்டு. இந்த பீட்டா கரோட்டின் தான் நம் உடலுக்குள் வைட்டமின் ஏ வாக மாற்றப்பட்டு சேகரமாகும். இது நமது கண், தோல் போன்றவற்றுக்கு நல்லது. பசலைக்கீரையில் இருப்பதை விட 2 மடங்கு கால்சியம் இதில் உண்டு. இது நமது எலும்பு, பல் வளர்ச்சிக்கு உதவும். வாழைப்பழத்தில் உள்ளதை விட 2 மடங்கு பொட்டாசியம் இருக்கிறது. தசை வலிமை, நரம்பு மண்டல செயல்பாடு, இதய நலன் போன்றவற்றுக்கு பொட்டாசியம் உதவும். இன்சுலின் சுரப்பு மேம்படும். இரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரையை இது குறைக்கும். இதேபோல் பாலிபெப்டைடு பி என்ற இன்சுலின் பாகற்காயில் உள்ளது. இது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்சுலின் மேம்பட உதவும். வைட்டமின் கலவை. இது கலோரி குறைவான ஓர் உணவு. இதில் வைட்டமின் பி1, பி2, பி3, சி, மக்னீசியம், ஃபோலேட், சிங்க், பாஸ்பரஸ், மாங்கனீஸ், நார்ச்சத்து போன்ற உடலுக்கு நன்மை செய்யும் பல சத்துக்கள் உள்ளன. குடற்புழுவுக்கு மருந்து. இது இரைப்பை பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்து. பாகற்காயை ஜூஸ் ஆக்கி குடிப்பது குடலில் உருவாகும் புழுக்கள், ஒட்டுண்ணிகளை கொல்ல உதவும். ஒவ்வாமை, வீக்கம், கட்டிகளையும் பாகற்காய் போக்கும். விதைகளிலும் உண்டு பயன்கள். இதன் விதைகள் இதய நோய்களிலிருந்து நம்மை காக்கும். தேவையற்ற கொழுப்புகளை எரித்து இதய தமனி அடைப்பு ஏற்படுவதில் இருந்து காப்பாற்றும். புற்றுநோய், லூக்கீமியா, இரத்த சோகை போன்றவை வராமல் தடுக்கும் ஆற்றலும் இதற்கு உண்டு. தோல் நோய்களுக்கு மருந்து. இதன் சாற்றை எலுமிச்சை சாற்றில் கலந்து காலை வெறும் வயிற்றில் 6 மாத காலம் குடித்துவர முகப்பரு பிரச்சனை நீங்கும். தோல் பிரச்சனைகளான சிரங்கு, அரிப்பு, சொரியாசிஸ், படர்தாமரை, அலர்ஜி போன்றவற்றுக்கு தீர்வு தரும். முடியை பாதுகாக்கும். இதன் சாற்றை தயிரில் கலந்து தலையில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவிவிட வேண்டும். இதை தொடர்ந்து செய்தால் முடி பளபளப்பாக மாறும். இதன் சாற்றுடன் சீரகத்தை அரைத்து பூசிவர பொடுகு பிரச்சனைகள் நீங்கும். இதன் சாற்றுடன் வாழைப்பழத்தை அரைத்து தலையில் தேய்த்தால் தலை அரிப்பு நீங்கும். பாகற்காய் சாற்றோடு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பேஸ்ட் மாதிரி செய்து தலையில் பூசிவர முடிகொட்டுவது குறையும். எடை குறைப்புக்கு உதவும். பாகற்காயில் 80 முதல் 85 விழுக்காடு வரை தண்ணீர் உள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் கலோரியும் குறைவுதான். தண்ணீர் நமது பசியை போக்கும் என்பது நமக்கு தெரியும். பாகற்காயை சாப்பிடுவதால் பசி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இதனால் எடை குறையும். சுவாச பிரச்சனைகளை நீக்கும். துளசி இலை, பாகற்காய் இலை இரண்டையும் ஒன்றாக்கி அரைத்து தேனில் கலந்து தினமும் காலையில் சாப்பிட வேண்டும். இது ஆஸ்துமா, சளி, இருமலுக்கு நல்ல தீர்வாக அமையும். கல்லீரலுக்கு நல்லது. பாகற்காய் அல்லது பாகற்காய் இலையை போட்டு கொதிக்க வைத்த தண்ணீரை தினமும் குடித்தால் அது தொற்றுகளை தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தினமும் ஒரு கப் பாகற்காய் ஜூஸ் குடித்துவர மலச்சிக்கலுக்கு மருந்து. இதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. இதனால் மலச்சிக்கல், அஜீரணம் போன்றவற்றை நீக்கும். வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டும். ஓர் எச்சரிக்கை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது பாகற்காயை பொறுத்தவரை உண்மை. தினமும் பாகற்காயை குறைந்த அளவே சாப்பிட வேண்டும். இல்லையென்றால் அடிவயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சர்க்கரை நோயாளிகள் இதை தொடர்ந்து சாப்பிட்டால் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளில் மாற்றம் செய்ய வேண்டி வரும். மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகுதான் பாகற்காயை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். குறைப்பிரசவம் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் கர்ப்பிணி பெண்கள் பாகற்காயை தவிர்ப்பது நல்லது.
அதனால் குறைவான அளவில் உணவிலும் வாழ்விலும் கசப்பான விஷயங்கள் தேவை. அந்த பட்டியலில் முதல் இடம் பாகற்காய்க்கே. இது அள்ளித்தரும் பலன்களும் அதிகம். கவனத்தில் கொள்ளவும்.